பாரசீக மன்னன் கிஸ்ராவுடைய 18 லட்சம் கோடி பெறுமதியான சொத்துக்கள், கருவூலங்கள், பொக்கிஷங்கள் எப்படி ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடியை மண்டியிட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கேட்டால் புல்லரித்து போவீர்கள் அருமையானவர்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த சக்தி வாய்ந்த பெரும் 2 சாம்ராஜ்யங்கள் எவை என்று பார்த்தால், ஒன்று ரோம், அடுத்தது பாரசீகம். இந்த பாரசீக மன்னனுக்குத்தான் கிஸ்ரா என்பதாக சொல்லப்படும். இந்த கிஸ்ராவுடைய சொத்து மதிப்புகள் இன்றைய பெருமதி, அதுவும் ஸ்ரீலங்காவுடைய பெருமதியில் எவ்வளவு என்று பார்த்தால் 18 லட்சம் கோடி. அருமையானவர்களே, இந்த அளவுக்கு பெரும் சொத்துக்கள், பொக்கிஷங்கள், கருவூலங்கள் கிஸ்ராவுடைய அந்த கோட்டையிலே இருந்தன. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் இஸ்லாமிய படை பாரசீகத்துடைய கேபிட்டலாக இருந்த மதாயினை முற்றுகையிடுகிறார்கள். மதாயின் தான் கிஸ்ராவுடைய அந்த வெள்ளை அல் கஸ்ருல் அபியத், வெள்ளை மாளிகை அமைந்திருந்த கோட்டையாக இருந்தது. அவனுடைய ஆட்சி பீடம் அங்கே தான் அமைந்திருந்தது. இந்த மதாயின் தற்பொழுது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஈராக்குடைய பக்தாதுக்கு பக்கத்தில். அருமையானவர்களே, இன்று ஈரான், ஈராக் பக்கத்திலே இருக்கக்கூடிய 2 நாடுகளாக இருந்தாலும் இந்த எல்லாமே சேர்ந்தது தான் அன்றைய காலத்தில் பாரசீகம் என்பதாக சொல்லப்படும். எனவே பாரசீக மன்னன் கிஸ்ரா பின் ஹுர்முஸுடைய ஆட்சி பீடம் அமைந்திருந்த இடத்திற்கு மதாயின் என்பதாக சொல்லப்படும். இந்த மதாயினை ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 16வது வருடம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அனுமதியுடன் முற்றுகையிடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய படை மதாயினை நோக்கித்தான் இப்பொழுது வருகிறார்கள் என்று கிஸ்ராவுக்கு கேள்விப்பட்டதும் அவனால் முடிந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு மதாயினை விட்டு ஓட்டம் பிடித்தார். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் மதாயினை வெற்றி கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கிஸ்ராவுடைய அந்த கருவூலங்கள், பொக்கிஷங்கள் எங்கே இருக்கின்றன என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன்னிஹாயா என்ற கிதாபில் 4வது பாகத்தில் 63வது பக்கத்திலே இந்த சம்பவத்தை முழுமையாக கூறுகிறார்கள். இந்த மதாயின் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது, அந்த கருவூலத்தை எப்படி முஸ்லிம்கள் கண்டுபிடித்தார்கள் என்ற விடயத்தை தெளிவாக கூறுகிறார்கள். கிஸ்ராவுடைய அந்த கோட்டைக்கு முன்னால் சில சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளை ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோட்டமிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலை மட்டும் தன்னுடைய கையை ஒரு இடத்தை நோக்கி சைக்கிளை செய்து கொண்டிருந்தது. இந்த விடயத்தை நோட்டமிட்ட ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், மற்ற சிலைகள் எல்லாம் அவ்வாறே எந்த ஒரு அடையாளம் இடாமல் அவ்வாறே தான் இருக்கின்றன, ஆனால் இந்த சிலை மட்டும் ஏன் இவ்வாறு சைக்கிளை செய்கிறது, இதற்குள்ளால் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்று நினைத்து அந்த சிலை எந்த பக்கம் சைக்கிளை செய்கிறதோ அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அவர்களும் இஸ்லாமிய படையினரும் அந்த இடத்தை நோக்கி சென்று அங்கே சென்று பார்த்தால், அருமையானவர்களே, அங்கே தான் கிஸ்ராவுடைய முழு சொத்துக்களும், முழு கருவூலங்கள், ஹிசானாவும் மறைந்து கிடந்தன. அருமையானவர்களே, அந்த இடத்தை அவ்வாறு உடைக்கிறார்கள். கிஸ்ராவுடைய எல்லா சொத்துக்களும் அந்த இடத்தில் தான் இருந்தன. கிஸ்ராவுடைய மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பாரசீகத்தை எந்தெந்த அரசர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்களோ அனைவருடைய பொக்கிஷங்களும் அந்த இடத்தில் தான் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன. எனவே இந்த சிலை எந்த இடத்தை காட்டியதோ அந்த இடம் கிஸ்ராவுடைய ஹிசானா, அவனுடைய கருவூலம் இருந்த இடம். அருமையானவர்களே, அனைத்தையும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கிறார்கள். அன்றைய பெருமதி, அன்றைய காலத்தில் அந்த கிஸ்ராவுடைய சொத்துடைய பெருமதி இன்றைய தினத்திலே எவ்வளவு என்று கேட்டால் புல்லரித்து போவீர்கள். ஸ்ரீலங்காவுடைய பெருமதியில் இன்று கிஸ்ராவுடைய முழு சொத்துக்களுடைய பெருமதி 18 லட்சம் கோடி. அருமையானவர்களே, இவ்வளவு பிரமாண்டமான சொத்துக்கள் அந்த இடத்திலே இருந்தன. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன்னிஹாயாவில் குறிப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு அவனுடைய சொத்துக்கள் இருந்தது என்றால், அதிலே அவனுடைய வைடூரிய கற்கள் பதிக்கப்பட்ட பல வாட்கள் அந்த இடத்திலே இருந்தன. அவனுடைய முக்கியமான தலை கிரீடம்
கிரீடமும் அந்த இடத்திலே இருந்தன. அல்லாமா இப்னு கசீர் அந்த கிரீடத்தை பற்றி கூறும் பொழுது அது முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்தின கற்களினால் அது அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த கிரீடம் எவ்வளவு பிரமாண்டமானது என்று சொன்னால் அதை கையால் எடுத்து தலையிலே போட முடியாது. மாற்றமாக கிஸ்ரா அவனுடைய அரண்மனையிலே வந்து அவனுடைய சிம்மாசனத்திலே அமருவான். அவனுக்கு நேராக மேல் அந்த கிரீடம் அவ்வாறு இருக்கும். அந்த கிரீடத்திலே தங்கத்தினாலான 2 சங்கிலிகள் அவ்வாறு இருக்கும். இருவர் அந்த சங்கிலியை பிடித்திருப்பார்கள். எப்பொழுது கிஸ்ரா வந்து தன்னுடைய சிம்மாசனத்திலே அமருவானோ அந்த சந்தர்ப்பத்திலே அந்த 2 சேவகர்கள் அந்த சங்கிலியை மெதுமெதுவாக கீழே இறக்குவார்கள். அவனுடைய தலையிலே அது சரியாக நின்றதற்கு பிறகு அந்த சங்கிலியை கட்டிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அது பாரமாக பிரமாண்டமானதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய அந்த சிம்மாசனத்துக்கு முன்னால் ஒரு பெரும் காப்பட் விரிக்கப்பட்டிருந்தது. அந்த காப்பட்டிலே இதற்கு முன்னால் பாரசீகத்தை ஆட்சி செய்த அனைத்து அரசர்களுடைய உருவங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. பாரசீகத்துடைய அந்த மெப்பும் அதிலே அழகாக வரையப்பட்டு அதிலே நதிகள், ஆறுகள் இவ்வாறு எல்லாமே அழகான முறையில் அதிலே அந்த காப்பட்டிலே பதிக்கப்பட்டிருந்தன. அந்த காப்பட்டு இருக்கிறதே வகான முரப்பஅன் சித்தூன திரான் 60 முழங்களை கொண்ட சதுர வடிவத்திலே அந்த காப்பட்டு இருந்தது. இந்த காப்பட்டும் அந்த கருவூலத்திலே இருந்தன. எனவே அருமையானவர்களே, இந்த எல்லா சொத்துக்களும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் வருகிறது. எல்லா கருவூலங்களையும் எடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கிஸ்ராவுடைய எல்லா பொக்கிஷங்கள், கருவூலங்கள் வந்து சேர்கின்றன. அந்த தங்க நாணயங்களை எடுத்து பார்த்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் வாக்களித்தது உலகத்திலேயே நமக்கு கிடைத்து விட்டதோ என்று பயந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெரும் காப்பட்டை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். எனக்கும் ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீஃபுடைய அளவுக்கு அந்த காப்பட்டிலிருந்து ஒரு சிறு பகுதி கிடைத்தது. அந்த சிறு பகுதியை எடுத்து கொண்டு போய் நான் 20,000 திர்ஹங்களுக்கு விற்றேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற காப்பட் தான் அந்த கிஸ்ராவுடைய அந்த அரச சபைக்கு முன்னால் போடப்பட்டிருந்த காப்பட். இதே போல் அருமையானவர்களே, ஹஜ்ரத் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கிஸ்ராவுடைய 2 காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயாவுல இதையும் தெளிவாக கூறுகிறார்கள். அவருடைய காப்பு எந்த அளவுக்கு விசாலம் என்றால் கையில் இருந்து இந்த ஷோல்டர் வரை நீளமாக அவருடைய காப்பு இருந்தது. தங்கத்தினாலான காப்பு, அதிலே நவரத்தினங்களினால் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவ்வளவு விசாலமான 2 காப்புகள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அணிவித்தார்கள். அந்த நேரத்தில் சுராக்கா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய 2 கரங்களில் கிஸ்ராவுடைய காப்பை நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த விடயம் சுராக்கா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஞாபகம் வந்து நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது என்று நினைத்து அழுதார்கள். அருமையானவர்களே, இதை பற்றியும் நான் ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன். ஆகவே 18 லட்சம் கோடி பிரமாண்டமான சொத்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடியை மண்டிட்டது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மதாயினை வெற்றி கொண்டு எல்லா சொத்துக்களையும் அப்படியே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். எவ்வளவு கோடி சொத்து வந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமானில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. ஆடம்பரம் கிடைத்து விட்டது என்று அதை நினைத்து பெருமைப்படவில்லை, அழுதார்கள். உலகத்திலே அல்லாஹ் நமக்கு வாக்களித்ததை தந்துவிட்டாலோ மறுமையில் கிடைக்காமல் போய்விடுமோ என்று இந்த உலகத்துடைய அற்பத்தை நினைத்து அழுதார்கள். அருமையானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான். எவ்வளவு சொத்துக்கள் முன்னால் இருந்தாலும் சஹாபாக்களுடைய ஈமானை அசைக்க முடியாமல் இருந்தது. எனவே தான் சைனாவுடைய மன்னன் இந்த கிஸ்ராவுக்கு எழுதிய கடிதத்திலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தான். அந்த சஹாபாக்களுடன் நீ போட்டி போடாதே, அவர்கள் ஒரு மலையை எதிர்த்தாலும் மலையை சுக்குநூறாக ஆக்கி விடுவார்கள் என்று கிஸ்ராவுக்கு கடிதத்தை எழுதியிருந்தான்.
சொல்லியிருந்தான். அருமையானவர்களே, அந்த சம்பவம் ஹயாத்து சஹாபாவுடைய கடைசி சம்பவமாக இருக்கிறது. அதிலே அவன் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தான். நான் உனக்கு உதவிக்காக வேண்டி பெரும் படையை அனுப்ப முடியும். அந்த படை எப்படியாப்பட்டது? அதனுடைய ஆரம்பம் பாரசீகத்திலே இருக்கும், கடைசி சைனாவிலே இருக்கும். இந்த அளவுக்கு பிரமாண்டமான படையை நான் அனுப்பினாலும் சஹாபாக்களுக்கு முன்னால் போட்டி போட முடியாது, தோல்வியை தான் இந்த படை சந்திக்கும் என்பதாக கிஸ்ராவுக்கு சைனா மன்னன் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தான். அந்த அளவுக்கு ஈமானிலே உறுதியானவர்கள் சஹாபாக்கள். இன்று இந்த ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லாத காலத்திலே வாழ்கிறோம். எனவே தான் நமக்கு தோல்விக்கு மேல் தோல்வி, கேவலத்துக்கு மேல் கேவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஈமானை நாங்கள் எப்பொழுது உறுதியாக ஆக்குவோமோ அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தி சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட உதவிகளை செய்தாரோ அந்த உதவிகளை நமக்கும் அல்லாஹ் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.